லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய வருடத்திற்குள் நுழைந்திருக்கிற உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் எந்த கதவுகளும் நமக்கு விரோதமாக பூட்டி இருக்கக்கூடாது என்று தம்முடைய மரணத்தின் மூலமாக எல்லா கதவுகளையும் நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாகவும், நம்முடைய எதிர்காலத்திற்கு விரோதமாகவும், நம்முடைய உயர்வுக்கு விரோதமாகவும், நம்முடைய சமாதானத்துக்கு விரோதமாகவும், நம்முடைய புகழ்ச்சிக்கு விரோதமாகவும் பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்து, இந்த பூமியில் உள்ள கதவுகள் மட்டுமல்ல, பரலோகத்தில் உள்ள ஏதேன் தோட்டத்தின் கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார். ஜீவ விருட்சத்திற்கு போகும் புதிய மார்க்கத்தை அவர் உண்டாக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறபடியினால் ஏற்ற காலத்திலும் ஏற்ற சமயத்திலும் ஏற்ற இடத்திலும் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் ஒத்தாசையும் சகாயமும் கிடைக்கும்படியாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் சேர கடவும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு இந்த பூமியிலே ஏற்படுகிற துயரமான சூழ்நிலைகளிலும் துன்பமான சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாசன தண்டைக்கு போகாமல் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் படைத்த மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், அவர்களிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும், அவர்களிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும், அவர்களிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும் என்று இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் படைத்த மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியாகத்தான் இஸ்ரவேல் மக்களும் ஏற்ற நேரத்தில் சகாயம் கிடைக்கும்படியாகவும், உதவி கிடைக்கும்படியாகவும், இரக்கம் கிடைக்கும்படியாகவும் கர்த்தருடைய கிருபாசன தண்டையை நாடாமல் எகிப்தின் பார்வோனையும் அவனுடைய சேனையும் தேடி ஓடினார்கள். இது ஆண்டவருடைய பார்வைக்கு கோபத்தை கொண்டு வந்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வாக்கை கேளாமல், அவருடைய கிருபாசனத்தை அண்டைக்கு சேராமல், அவருடைய இரக்கத்தை பெறாமல், அவருடைய கிருபையை பெறாமல், அவருடைய சகாயத்தை பெறாமல், தனக்கு பிரச்சனை வரும் பொழுது, தனக்கு ஒரு துயரமான சம்பவம் நேரிடும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தை தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிற மக்களை பார்த்து கர்த்தர் ஐயோ என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள். அவர்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஏற்ற காலத்தில் நமக்கு இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபையும் அளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நமக்கு எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் சரி, அவருடைய கிருபாசன தண்டை மாத்திரமே நாம் சேரக்கடுவோம். ஒவ்வொருவரும் இந்த புதிய வருடத்திலே ஒவ்வொரு தீர்மானம் எடுப்பார்கள். நான் இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை செய்வேன் என்று தீர்மானம் எடுப்பார்கள். இந்த வருடத்திலும் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நான் கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் சேருவேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கிருபாசன தண்டையில் இருந்து தான் நமக்கு ஏற்ற காலத்தில் ஒத்தாசை வரும், ஏற்ற காலத்தில் நமக்கு இரக்கம் கிடைக்கும், ஏற்ற காலத்தில் நமக்கு உதவி கிடைக்கும், ஏற்ற சமயத்தில் நமக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுகிற வருடமாக இந்த வருடம் நமக்கு அமைய வேண்டும்.
நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிற வருடமாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வருடமாக, அவர் நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத கதவுகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நமக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காமல் போனபடியினால் அவர் ஏதேன் தோட்டத்தை மூடி வைத்தார். ஏன் நமக்கு ஏற்ற காலத்தில் சகாயம் கிடைக்க முடியாமல் போனது? தேவனிடத்தில் நமக்கு ஏற்ற சமயத்தில் கிருபையும் சகாயமும் இரக்கமும் கிடைக்காமல் போனதற்கு காரணம் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான். வேதம் சொல்கிறது, 2 நாளாகம புஸ்தகம் 36வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை அசட்டை பண்ணி, அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு போதித்த கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வழிகளையும் அவர்கள் அசட்டை செய்து, அவர்களை பரியாசம் பண்ணி, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அவைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலும், தீர்க்கதரிசிகள் மனம் திரும்புகள் என்று எச்சரித்த போது அவர்களை நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போனபடியினாலே அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் கர்த்தருடைய இரக்கமும் சகாயமும் கிடைக்காமல் போயிற்று. அப்படித்தான் ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய கட்டளைக்கு செவி கொடாமல் பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிட்ட அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அந்த கனியை புசித்தபடியினால் கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி ஏதேன் தோட்டத்தை காவல் வைத்து பூட்டினார். அவர் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவராயிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை ஒரு மனிதனும் திறக்க முடியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தை பூட்டி வைத்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதால் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரையிலும் அவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் இரக்கம் கிடைத்தது, ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைத்தது, ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. இப்பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டபடியினால் புதிய ஒரு பொல்லாங்கனால் நிறைந்த இந்த உலகத்திற்குள் வந்து விட்டார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் கிருபையை இழந்து விட்டார்கள், இரக்கத்தை இழந்து விட்டார்கள், சகாயத்தை இழந்து விட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் இருள் சூழ்ந்த உலகத்திற்குள் வந்து விட்டார்கள். ஏதேன் தோட்டத்திற்கு போக வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கதறி அழுதார்கள். அவர்களுக்கு முன்பாக கதவு பூட்டப்பட்டிருந்தது. அந்த கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தால் மாத்திரமே அந்த கதவு திறக்கப்படும். இந்த பூமியிலிருந்து மீண்டும் அவர்கள் ஏதேன் தோட்டத்திற்குள் போக முடியும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேவை கொண்டு அதை அவர்களுக்கு நிழலாட்டமாக நிரூபித்து காட்டினார். இந்த பொல்லாத உலகத்திலே அவர்கள் படுகிற துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் அடிமைத்தனத்தையும் ஒடுக்குமுறைகளையும் பார்த்த கர்த்தர் மனதுருகி அவர்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து மோசேவை அழைத்து, என் மக்கள், என் ஜனங்கள் அடிமைத்தனத்தினால் கூக்குரல் இடுகிறார்கள், அது எனக்கு வேதனையாய் இருக்கிறது, நீ அவர்களை மீட்கும்படியாக எகிப்துக்கு போ என்று மோசேவை அழைத்தார்.
யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எகிப்திலே ஆதாமின் சந்ததிகள் படுகிற எல்லா உபத்திரவங்களையும் பார்த்து, வேதனைகளையும் பார்த்து, கண்ணீர்களையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மோசேவை அவர்களை மீட்கும்படியாக அனுப்பினார். மோசேவை கொண்டு எகிப்து என்ற பொல்லாத பூமியிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு இந்த ஏதேன் தோட்டத்தின் வாசல் எப்படி திறக்கப்படும் என்பதை நிழலாட்டமாக நிரூபிக்கும்படியாக தனக்கு ஒரு கூடாரத்தை கட்ட சொன்னார். அந்த கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 2 ஸ்தலங்களை வைத்தார். பிசாசின் உலகமாகிய எகிப்தில் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி கர்த்தருடைய தேசமாகிய பரலோகத்திற்கு ஒத்த நிழலாட்டமான கானான் தேசத்திற்குள் அவர்களை அழைத்து செல்லும்படியாக பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து மோசேவின் இடத்தில் பேசினார். யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். எகிப்து என்ற அடிமை நிறைந்த இந்த பூமியிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கினார். இறங்கி வந்து அவர்களை இந்த பூமியாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்தை நோக்கி அழைத்து கொண்டு செல்கிற வேளையிலே அவர்களுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தின் கதவுகள் எப்படி பூட்டப்பட்டிருக்கிறது, அதை திறந்துதான் அதற்குள்ளே போக முடியும் என்று நிழலாட்டமாக தன்னுடைய கூடாரத்தை அமைக்க செய்து அதிலே பரிசுத்த ஸ்தலம் என்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் பிரித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஒருவனும் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை உணர்த்தினார். இதை நாம் ஏற்கனவே பூமியும் பரலோகம் தான் என்ற செய்தியில் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பூமியும் பரலோகம்தான் என்ற செய்தியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் பூமி பரிசுத்த ஸ்தலம் என்றும் பரலோகம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் பூமிக்கும் பரலோகத்துக்கும் இடையே ஆகாய விரிவு திரைசிலையாக இருக்கிறதாகவும் அந்த திரைசிலைக்கு முன்பாக சுடரொளியாக சூரியன் இருப்பதாகவும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல தேவனுடைய கூடாரமாகிய அவருடைய வாசஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே திரைசிலைக்கு முன்பாக குத்து விளக்காகிய சுடரொளியை வைத்தார். இந்த கூடாரத்தில் கேருவின்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மனிதனும் செல்ல முடியாது. எந்த மனிதன் அதற்குள் பிரவேசித்தாலும் உயிரோடு திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜனத்தினுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக அதனுள் சென்று வருவான். கர்த்தர் அவனை அழைத்தபடியினால் அவன் உயிரோடு சென்று திரும்பி வர முடிந்தது. யாரும் அதற்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்துதான் கர்த்தர் ஜனங்களிடத்தில் பேசுவார். மோசேவின் மூலமாக மோசே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தனாக இருந்து மோசேவினிடத்தில் ஜனங்களை வழி நடத்தும்படியாக கட்டளைகளையும் பிரமாணங்களையும்
அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபையும் கொண்டு வருகிற வார்த்தைகளை மோசேவின் மூலமாக பேசினார். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இங்கு தேவனாகிய கர்த்தர் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்களின் மத்தியில் இருந்து பேசுவதாக சொல்கிறார். அப்படியானால் 2 கேருபீன்களுக்கு மத்தியில் சுடரொளி பட்டயமாகிய கர்த்தர் இருப்பதை இங்கு காட்டுகிறார். அந்த கேருபீன்கள் எப்படி இருந்தார்கள்? யாத்திராகமம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. 19வது வசனத்தை வாசிப்போம். ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு கூட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். 20வது வசனத்தை வாசிப்போம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. இங்கு தேவனாகிய கர்த்தர் கிருபாசனத்தின் பெட்டியின் மேலே இந்த புறத்தில் ஒரு கேருபீனையும் இந்த புறத்தில் ஒரு கேருபீனையும் ஆக 2 கேருபீன்களை வைத்து அந்த 2 கேருபீன்களின் முகங்களும் ஒன்றை ஒன்று பார்க்கும்படியாக வைக்க சொல்கிறார். அந்த 2 கேருபீன்களும் கிருபாசனத்தை நோக்கும்படியாக கர்த்தர் வைக்க சொல்கிறார். இந்த கிருபாசனம் இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் பெட்டியின் மேல் இந்த புறத்தின் ஓரத்திலே ஒரு கேருபீனும் மறுபுறத்தின் ஓரத்திலே ஒரு கேருபீனும் இருக்கக்கூடிய அந்த 2 கேருபீன்கள் இருக்கக்கூடிய இடம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முடியாதபடிக்கு திரைச்சீலை இருந்தது. இந்த திரைச்சீலையை அகற்றும்படியாகத்தான், இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாகத்தான், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகளை திறக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து மரித்து ஒரு தோட்டத்தில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதாக வேதம் கூறுகிறது. இந்த தோட்டம் ஏதேன் தோட்டத்தை நினைவு கூறும்படியாக அவர் ஒரு தோட்டத்தில் உள்ள புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்ப்போம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்ததாக வேதம் சொல்கிறது. இந்த தோட்டம் ஏதேன் தோட்டத்தை ஒத்த நிழலாட்டமான ஒரு தோட்டமாக இருக்கிறது. இந்த தோட்டத்தில் உள்ள ஒரு புதிய கல்லறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள். 42வது வசனத்தை பார்ப்போம். யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அந்த தோட்டத்திலே இயேசுவை சுடரொளி பட்டயமாக வைத்தார்கள். இயேசுவுக்கு முன்பாக இந்த புறத்தில் ஒரு கேருபீனும் அந்த புறத்தில் ஒரு கேருபீனும் நிற்பதை நான் பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தின் கதவுகளை திறக்கும்படியாக, ஏதேன் தோட்டத்தில் உள்ள சுடரொளி பட்டயமாகிய இயேசு கிறிஸ்து அந்த கதவுகளை திறக்கும்படியாக மரித்து அந்த தோட்டத்தில் அடக்கம் செய்து அவர் அந்த தோட்டத்தில் உள்ள புதிய கல்லறையில் வைக்கப்பட்டார். அந்த தோட்டத்திற்குள்ளே தம்முடைய மணவாட்டியாகிய சபையை
இயேசு கிறிஸ்து அழைத்து வந்தார். அந்த தோட்டத்திற்குள் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் புதிய ஏவாளாகிய மகதலேனா மரியாளும் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள். எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால ஏதேன் தோட்டத்தின் கதவுகள் பூட்டப்பட்டதோ, அதே ஆதாமுடைய சந்ததிகளாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகளாக மாற்றி புதிய ஏவாளாக சபையாரை அந்த தோட்டத்திற்குள் இயேசு கிறிஸ்து அழைத்தார். அந்த தோட்டத்துக்குள் கேருபீன்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்கள். இங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் எப்படி இந்த புறத்தில் ஒரு கேருபீனும் அந்த புறத்தில் ஒரு கேருபீனும் கிருபாசன பெட்டிக்கு மேலே இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் இந்த புறத்தில் ஒரு தூதனும் அந்த புறத்தில் ஒரு தூதனமாக உட்கார்ந்திருக்க கண்டார்கள். அந்த தூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். இது எதை குறிக்கிறது? கிருபாசனத்தின் பெட்டியின் மேலே இந்த புறத்தில் ஒரு கேருபீன் இருக்கிறதையும் அந்த புறத்தின் ஓரத்தில் ஒரு கேருபீன் இருப்பதையும் குறிக்கிறது. இந்த கேருபீன்கள் முதலாக சபையின் இடத்தில் பேசினார்கள். எப்படி ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டிய பொழுது அந்த சுடரொளி பட்டயத்தை பார்த்து கேருபீன்களை பார்த்து ஏவாள் அழுது புலம்பி இருப்பாளோ, அதே போல புதிய ஏவாளாக மரியாள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அந்த கேருபீன்கள் முதலாக சபையினிடத்தில் பேசினார்கள். 13வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். முதலாக கிருபாசனத்தின் பெட்டியின் மேல் இருக்கிற கேருபீன்கள் பேசினார்கள். இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபாசனம். இயேசு கிறிஸ்துவின் இந்த புறத்தில் ஒரு கேருபீனும் இந்த புறத்தில் ஒரு கேருபீனும் இருந்து சபையாகிய புதிய ஏவாளிடத்தில் பேசினார்கள். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சபைக்காக நமக்காக பூட்டப்பட்ட கதவை திறந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தின் கதவுகளை திறக்கும்படியாக பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். இதைதான் அப்போஸ்தலர்களிடத்தில் இந்த 2 கேருபீன்களும் சொன்னார்கள். இப்பொழுது பரிசுத்த ஸ்தலமாகிய பூமியில் இருந்து மகா பரிசுத்த ஸ்தலமாகிய ஏதேன் தோட்டத்திற்கு பரலோகத்திற்கு செல்லும்படியாக தடையாயிருந்த திரைசீலை சுற்றப்பட்டு ஓரமாக இருப்பதை கண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்ப்போம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி வைத்திருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகக்கூடிய திரைசீலை சுற்றி ஓரமாக வைக்கப்பட்டிருப்பதை கண்டான். இந்த திரைசீலை இயேசுவினுடைய சரீரத்தை மூடி வைத்திருந்தது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாதபடிக்கு அந்த திரைசீலை சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அந்த திரைசீலையை கழட்டி இயேசு கிறிஸ்து தனியே ஒரு ஓரத்தில் சுற்றி வைத்து கிருபாசன தண்டைக்கு சபையை நெருங்கி வரும்படியாக ஒரு வாசலை திறந்து வைத்தார். இதைதான் அந்த 2 கேருபீன்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களுக்கு கூறினார்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனத்தை பார்ப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. தம்முடைய சீஷர்களிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
10வது வசனத்தை பார்ப்போம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போன போது அதே 2 கேருபீன்கள் அப்போஸ்தலரிடத்தில் பேசினார்கள். 11வது வசனத்தை பார்ப்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள ஏதேன் தோட்டத்தின் வாசலின் கதவுகளை திறக்கும்படியாக சென்றிருக்கிறார். அங்கே சென்ற அவர் மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருவார். திரும்பி வந்து நம்மை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து சென்று ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். நமக்கு முன்பாக இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திற்கு எந்த கதவுகளும் பூட்டப்பட்டிருக்க கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே, இந்த வருடத்திலே உங்களுக்கு முன்பாக தடையாயிருக்கிற எல்லா கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பூட்டப்பட்டிருந்த கதவுகளை இயேசு கிறிஸ்து திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாக பூட்டப்பட்டிருந்த கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக பூட்டப்பட்டிருந்த கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு விரோதமாக பூட்டப்பட்டிருந்த கதவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்து வைத்திருக்கிறார். நமக்காக அவர் பரலோகத்தின் கதவுகளையும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியான கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார். எந்த கேருபீன்கள் மத்தியில் இருக்கிற சுடரொளி பட்டயம் ஏதேன் தோட்டத்தை காவல் காத்ததோ, அதே கேருபீன்கள் மத்தியில் இருக்கிற சுடரொளி பட்டயமாகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தை திறந்து ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். அதனால ஏற்ற காலத்தில் சகாயம் கிடைக்கும்படியாக, கிருபை கிடைக்கும்படியாக, இரக்கத்தை பெறும்படியாக நாம் அவருடைய கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். இந்த வருடம் மனம் திரும்புதலின் வருடமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிட்டி சேருகிற ஒரு வருடமாக இருக்கட்டும். இந்த வருடத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்கிற வருடமாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடத்திலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும்படியாக, எல்லா உயர்வுகளும் கிடைக்கும்படியாக, எல்லா இரக்கங்களும் கிடைக்கும்படியாக, எல்லா கிருபைகளும் கிடைக்கும்படியாக, எல்லா உதவிகளையும் கிடைக்கும்படியாக நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான திறந்த வாசலான ஒரு வருடமாக இயேசு கிறிஸ்து அமைத்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.